விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தாவரத்தோட விட்டம் இதுலேருந்து இதுவரை இதில் லென்த் எவ்வளோனா 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. இதில் வெயிட் 45 கிலோகிராம் வரை தாங்கக்கூடியது. 45 கிலோகிராம் ஈக்குவலாக உள்ள ஒரு மனுஷனோட எடையோ அல்லது 45 கிலோகிராம் எடையோ தாங்க வல்ல திறனுடையது. $470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மழைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. இதனால் அமேசான் காடுகளை என்னென்னு சொல்கிறோன்னா, பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. ஒரு செல் உயிரிகள் மற்றும் பல செல் உயிரிகள் இடையே உள்ள வேறுபாடுகள். ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகள். ஒரு செல் உயிரிகள் ஒரு செல்லால் ஆனவை. பல செல் உயிரிகள் பல செல்களால் ஆனவை. ஒரு செல்லே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கின்றது. ஒரு செல்லில் பல செல் உயிரிகளில் செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன. ஒரு செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். பல செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் பெரியவை, கண்களால் பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. பல செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. ஒரு செல் உயிரிகளில் செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. பல செல் உயிரிகளில் செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம் மற்றும் யூகுலினா. பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன். பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஆமை. அதேவேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு நத்தை. வெவ்வேறு வாழிடங்களில் உள்ள விலங்குகளின் தகவமைப்புகள். விலங்குகளின் பெயர், வாழிடம், தகவமைப்புகள். துருவ கரடி, துருவ பகுதி, பாதுகாப்பிற்கேற்ற தடிமனான தோல், மென்மையான ரோமங்கள். பென்குயின், துருவ பகுதி, நீந்துவதற்கேற்ற துடுப்புகள், நடப்பதற்கேற்ற 2 கால்கள். வரையாடு, மலைப்பகுதி, ஓடுவதற்கேற்ற வலுவான குளம்புகள், குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள். சிங்கம், காடு, வலுவான மற்றும் வேகமாக ஓடக்கூடிய தன்மை, இரையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்கள்.
நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தாவரத்தோட விட்டம் இதுலேருந்து இதுவரை இதில் லென்த் எவ்வளோனா 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. இதில் வெயிட் 45 கிலோகிராம் வரை தாங்கக்கூடியது. 45 கிலோகிராம் ஈக்குவலாக உள்ள ஒரு மனுஷனோட எடையோ அல்லது 45 கிலோகிராம் எடையோ தாங்க வல்ல திறனுடையது. $470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மழைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. இதனால் அமேசான் காடுகளை என்னென்னு சொல்கிறோன்னா பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. ஒரு செல் உயிரிகள் மற்றும் பல செல் உயிரிகள் இடையே உள்ள வேறுபாடுகள். ஒரு செல் உயிரிகள் பல செல் உயிரிகள். ஒரு செல் உயிரிகள் ஒரு செல்லால் ஆனவை. பல செல் உயிரிகள் பல செல்களால் ஆனவை. ஒரு செல்லே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கின்றது. ஒரு செல்லில் பல செல் உயிரிகளில் செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன. ஒரு செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். பல செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் பெரியவை, கண்களால் பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. பல செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. ஒரு செல் உயிரிகளில் செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. பல செல் உயிரிகளில் செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம் மற்றும் யூகுலினா. பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன். பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. பல பறவைகள் வெளிநாடுகளான சைபேரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகம் உள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஆமை. அதேவேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர். எடுத்துக்காட்டு நத்தை. கார்போஹைட்ரேட்டுகளின் வகைகள். கார்போஹைட்ரேட்டுகளின் நிலை மூலப்பொருட்கள். சர்க்கரை, பழங்கள், தேன், கரும்பு சர்க்கரை, பீட்ரூட். ஸ்டார்ச், அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் பிற. நார்ச்சத்து உணவு, முழு தானியங்கள், கொட்டை உணவுகள் மற்றும் பிற.
அதிகமான புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ் ஆகும். வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். வைட்டமின்கள் மூலங்கள் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். அறிகுறிகள். வைட்டமின் ஏ மீன், எண்ணெய், முட்டை, பால், நெய், கேரட், சோளம், மஞ்சள் நிற பழங்கள், கீரைகள். மாலைக்கண் நோய், குறைவான கண் பார்வை, மங்கலான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமம். வைட்டமின் பி முழு தானியம், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிர் வகைகள், பச்சை காய்கறிகள். பெரிபெரி நரம்பு பலவீனம், உடல் சோர்வு. வைட்டமின் சி ஆரஞ்சு, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி. ஸ்கர்வி ஈறுகளில் இரத்த கசிவு. வைட்டமின் டி மீன் எண்ணெய், முட்டை, பால், சூரிய ஒளியின் மூலம் நமது தோலில் உருவாகிறது. ரிக்கெட்ஸ் பலவீனமான, எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். வைட்டமின் இ தாவர எண்ணெய்கள், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரைகள். நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை. வைட்டமின் கே பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோஸ், முட்டை மற்றும் பால் பொருட்கள். பலவீனமான எலும்புகள், புற்கள் போன்றவை. சிறுகாயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் களிம்புகள், சன்ஸ்கிரீன் லோஷன் தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்கிறது. எனவே வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுகிறது. தாது உப்புகள் மற்றும் அவற்றின் பணிகள். தாது உப்புகள் பணிகள். கால்சியம் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், இரத்தம் உறைதல். பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. உலகளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில்தான் உள்ளது. முருங்கைக்கீரையை சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன. முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம் ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன. இது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுள் 2வது இடத்தில் உள்ளது. புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். அறிகுறிகள். குவாசியோர்கர் வளர்ச்சி குறைபாடு, முகம், கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு. மராஸ்மஸ் மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. தாது உப்புகள் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். கால்சியம் ரிக்கெட்ஸ். பாஸ்பரஸ் ஆஸ்டியோமலேசியா. அயோடின் கிரிட்டினிசம் குழந்தைகளில், முன்கழுத்து கலவை பெரியவர்களில். இரும்புச்சத்து இரத்த சோகை. சீக்கிரம் படுக்கச் சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது. இப்படி சொன்னது யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். பாக்டீரியா நோய்கள் பரவும் முறை. காலரா அல்லது வயிற்றுப்போக்கு, அசுத்தமான நீர். நிமோனியா காய்ச்சல், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்றுத் தவளைகளை சுவாசித்தல். டெட்டனஸ் அல்லது கக்குவான், பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள். காசநோய், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்றுத் தவளைகளை சுவாசித்தல். டைபாய்டு அல்லது காய்ச்சல், அசுத்தமான உணவு அல்லது நீர். செம்பருத்தி மொட்டு, மலர். பசுமை நிறம், பிரகாசமான நிறம். புள்ளிகள், அல்லிகள். வெட்டப்பட்ட மலர். மொட்டு, மலர். சுருண்ட அல்லிகள், விரிந்த அல்லிகள். மஞ்சள் நிற அறைகளை கொண்ட சிறிய குழல், மஞ்சள் நிற அறைகளை கொண்ட நீண்ட குழல். ஊமத்தை
மொட்டு பசுமை நிறம், மலர் வெண்மை நிறம். மொட்டு புள்ளிகள், மலர் அல்லிகள், வெட்டப்பட்ட மலர். மொட்டு சுருண்ட அல்லிகள், மலர் விரிந்த அல்லிகள். மொட்டு சிறிய மஞ்சள் நிற அறைகள், மலர் விரிந்த மஞ்சள் நிற அறைகள். சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனிமலர் அன்று. பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தி ஆகும். இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். வெட்டுக்காய பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் என்ற தாவரத்தில் தனிமலர் போல் காணப்படுவது மஞ்சரி ஆகும். இதன் இலைச்சாறு வெட்டு காயங்களை குணமாக்கும். தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை வேறுபாடு. தன்மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியையோ அல்லது மற்றொரு மலரின் சூலக முடியையோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை எனப்படும். அயல் மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தைச் சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும். தன்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். தன்மகரந்த சேர்க்கையால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது. அயல் மகரந்த சேர்க்கையால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன. உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை இரட்டை தேங்காய் ஆகும். இதன் விதை 2 தேங்காய்கள் ஒன்றோடொன்று இணைந்து உருவானது போல இருக்கும். இவ்விதை சேசிலிஸ் என்ற இடத்தில் உள்ள 2 தீவுகளில் மட்டுமே முளைக்கும். ஒரு விதையின் நீளம் 12 அங்குலம், வட்டம் 3 அடி, எடை 18 கிலோ உள்ளதாக இருக்கும். தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை ஆர்க்கிட் விதைகளாகும். 35 மில்லியன் ஆர்க்கிட் விதைகளின் எடை வெறும் 25 கிராம் மட்டுமே. சில தாவரங்களில் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரைமட்டத்திற்கு மேல் தண்டு அல்லது இலைகளில் இருந்து தோன்றுகின்றன. இவை மாற்றிட வேர்கள் என அழைக்கப்படுகின்றன. வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளர்கிறது. இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது. டெங்கு காய்ச்சலானது டென் 1,2 வைரஸால் தோற்றுவிக்கப்பட்டு ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசுக்களினால் பரவுகிறது. இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 to 100 மீட்டர் சுற்றளவில் பரவக்கூடியவை. டென் 1,2 வைரஸ் பிளைவு வைரஸ் வகையை சார்ந்தது. பற்களை பாதிக்கும் நோய்கள். நோய்களின் பெயர், காரணிகள், தாக்கங்கள் அல்லது விளைவுகள், தீர்வுகள். ஈறுகளில் இரத்த கசிவு, வைட்டமின் சி குறைபாடு, ஈறுகளில் இரத்தப்போக்கு, சிட்ரஸ் பழங்கள் சாப்பிடலாம். பற்சிதைவு. காரணிகள், பற்களில் காணப்படும் பாக்டீரியாக்கள். தாக்கங்கள் அல்லது விளைவுகள், பாக்டீரியாக்கள் அமிலங்களை உற்பத்தி செய்கின்றன. தீர்வுகள், பல் துலக்குதல் மற்றும் பல் தழுவுதல் செய்தல் ஆகியவை சிதைவை தடுக்கின்றன. நோய்களின் பெயர், புறத்திசு நோய். காரணிகள், புகையிலை மெல்லுதல். தாக்கங்கள் அல்லது விளைவுகள், ஈறுகளில் ஏற்படும் நோய் முற்றும் போது அது எலும்புகள், ஈறுகள் மற்றும் பிற திசுக்களை அழிக்கிறது. தீர்வுகள், புகையிலை மெல்லுதலை தவிர்த்தல், சரிவிகித உணவை உண்ணுதல். கண்களை பாதிக்கும் நோய்கள். மாலைக்கண் நோய். நோயின் பெயர் மாலைக்கண் நோய். காரணிகள், வைட்டமின் ஏ குறைபாடு, விழித்திரை செல்களின் ஒழுங்கின்மை. தாக்கங்கள் அல்லது விளைவுகள், இரவில் அல்லது மங்கலான ஒளியில் நன்கு பார்ப்பது கடினம். தீர்வுகள், ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். நோயின் பெயர் இளம் சிவப்பு கண் நோய், விழி வெண்படல அலர்ஜி. காரணிகள், வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகிறது. தாக்கங்கள் அல்லது விளைவுகள், 1 அல்லது 2 கண்கள் பாதிக்கப்படலாம். மிகவும் தொற்றக்கூடியது. இருமல் மற்றும் தும்மல் மூலம் பரவுகிறது. தீர்வுகள், நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்து அல்லது களிம்புகள், வீட்டு வைத்தியம்.
நோயின் பெயர், வண்ண குருட்டுத்தன்மை. காரணிகள், மரபணு நிலை. தாக்கங்கள் அல்லது விளைவுகள். வண்ணங்களை வேறுபடுத்தி அறிவதில் இடர்பாடு. ஒரே நிறத்தின் வேறுபட்ட செறிவுகளை பார்க்க இயலாமை. தீர்வுகள். இதற்கு தனியான சிகிச்சை முறை இல்லை. இவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் பிரத்யேக வடிகட்டிகளுடன் கூடிய கண்ணாடிகள் மற்றும் கான்டாக்ட் லென்ஸ்கள் கிடைக்கின்றன. தடுப்பூசி. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்தலை தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும். தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்க குழந்தை பருவத்திலேயே தடுப்பூசி பிசிஜி, போலியோ, MMR கொடுக்கப்படுகிறது. லியூகோடெர்மா என்பது தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் மெலனின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். இந்த நிலை அனைத்து வயது, பாலினம் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களையும் பாதிக்கிறது. இதற்கு எவ்வித சிகிச்சையும் இல்லை. இது தொடுதல், உணவினை பகிர்தல் மற்றும் ஒன்றாக உட்காருவதன் மூலம் பரவுவதில்லை. இரும்பு சத்தை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம். ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார் என்ற இனிப்புச்சாற்றை சேகரித்து அதை தேனாக மாற்றி அதை தேன்கூட்டில் உள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. தேன் என்பது தேன்கூட்டிலிருந்து நம்மால் பிரித்தெடுக்கப்படும் இனிப்பான சாறாகும். மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களால் அடர்ந்த காடுகளில் உள்ள தேன் கூடுகளிலிருந்து இயற்கையான மலைத்தேன் எடுக்கப்படுகின்றது. தேன் சிறந்த மருத்துவ குணம் மிக்கது, அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும். வேலைக்கார தேனீக்களின் வேலை என்னவென்றால் மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும், மேலும் அவை இளந்தேனீக்களை வளர்க்கும், தேன் கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும், தேன் கூட்டை பாதுகாக்கும். சால்மனோலோசிஸ் வயிற்றுப்போக்கு. இந்நோயை பாக்டீரியா உருவாக்கும். ராணிக்கட் நோய் அம்மை நோய். இந்நோயை வைரஸ் உருவாக்கும். ஆஸ்பர்ஜில்லம் நோய் பலவீனம், நலிந்து போதல். இந்நோயை பூஞ்சை உருவாக்கும். பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு. தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம், திருப்புவனம் மற்றும் ஆரணி போன்ற இடங்கள் பட்டு உற்பத்திக்கு புகழ் பெற்றவை. விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்று பெயர். செல்லின் சிறப்பு பணிகள். எபித்தீலியல் செல்கள். இவைகள் தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்கள். பணிகள். இவைகள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது. தசை செல்கள். அவை நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமாகும். பணிகள். இவை சுருங்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றன. நரம்பு செல்கள். நரம்பு செல்லின் உடலம் கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டவை. நரம்பு செல்கள் உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்கின்றன. இரத்த சிவப்பு செல்கள். வட்ட வடிவம், இருபுற குழி மற்றும் தட்டு வடிவமானது. இரத்த சிவப்பு செல்கள் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்கின்றன. அப்பகுதிகளிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கின்றன. மூலச்செல்கள். எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கமடைந்து வளர்ச்சியடையும் திறன் உடையது. ஆனால் மூலச்செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள். எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம்.
பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ண கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான இரகசியமாகும். சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. இரும்புச் சத்தை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம். ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். இவர் விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார். ஒரு வித்திலையை கொண்ட தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள் எனவும், இருவித்திலைகளை கொண்ட தாவரங்கள் இருவித்திலை தாவரங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஒரு வித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு நெல். இருவித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு புளி.